ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன் ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன், கரங்களை தட்டி. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கோடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். 5 மாத காலங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆலயத்தில் துவங்கினோம். பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்கிற சத்தத்தோடு இந்த நாட்களை துவங்க உதவி செய்தீரையா. 5 மாத காலங்கள் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் ஆண்டவரே இந்த நாட்களை ஜெயமாய் முடிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, அடுத்த 6வது மாதத்துக்குள்ள நாங்கள் என்ட்ராகிறோம்.
ஆண்டவரே இந்த முதல் தேதியிலே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே விசேஷமாக ஆண்டவரே இந்த திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆவியிலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் சரீரத்திலே ஒரு பரிசுத்தமாகுதல ஆண்டவரே தந்து எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு பிளஸட் மந்தாக இருக்க, ஒரு விக்டோரியன்ஸ் மந்தாக இருக்க, படிக்கிற எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பிளஸட் இயராகவே இருக்க கர்த்தர் ஆண்டவரே இந்த நல்ல நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்த நடத்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், ஆமென். நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவராகவே இருக்கிறார், ஆமென். நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை தான் பெருசாக பார்ப்போம், நம்முடைய வேதனைகளை பெருசாக பார்ப்போம், ஆமென். நமக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்சஸை பெரிய ஒரு இஷ்யூவாக நம்ம நினைப்போம். ஆனால் அவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம் நடுவிலே பெரியவராய் வந்திருக்கிறார், ஆமென். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாம மகிமைக்காக பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல
தாகம் தீர்த்தே. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சத்தத்தை உயர்த்தி முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு உமக்கொப்பானவர் யார்? ஐயா வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலோ பூமியிலுமே உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அவருக்கு ஒப்பான தேவனும் இல்லை, அவருடைய ஜனத்துக்கு ஒப்பான ஜனமும் இல்லை. ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆண்டவரே, உமது ஜனத்துக்கு நிகரான ஜனம் அந்த பூமியில் இல்லை. ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள். ஆமென். எதினால் நான் விசேஷித்தவள்? நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா? ஆமே. நம்ம கூட வருகிற தெய்வம் வாழ்விலையும் வருவார், தாழ்விலையும் வருவார், சுகத்திலையும் வருவார், சுகவீனத்திலையும் வருவார். ஆமே ஆமேன். தொழுகிற நேரத்திலும் வருவார், அழுகிற நேரத்தில் தூர போயிட மாட்டார். அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போகிற ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய அன்பு மட்டும் அவங்க ஒரு நாளும் தணியாத அன்பு, குறையாத அன்பு, மாறாத அன்பு, மாசற்ற அன்பு, மகிமையின் அன்பு. ஆமேன். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து சந்தோஷமாக பாட போகிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், நான் எதினால் ஆண்டவரே, நான் எந்த இதனால விசேஷமானவள்ங்கிறத உணர்ந்து என் கூட வர்றதுனால அதுக்கேற்ற பய பக்தியை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. ஆமேன். தேவன் விரும்பாத தன்மைகள் சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக தேவன் விரும்பாத தன்மைகள், தேவன் விரும்பாத சுபாவங்கள், தேவன் விரும்பாத எண்ணங்கள், தேவன் விரும்பாத வருமானங்கள், தேவன் விரும்பாத தொடர்புகள். இன்னும் காரியம் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் பைபிள் சொல்லுது. இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பாராம். தேவன் கெடுத்தா அதுக்கு வேற மாற்று வழியே இல்லைங்க. மனுஷனால் கெடுக்கப்படுவோம். நான் எப்படியாவது ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவர் சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு விடுதலை வாங்கி கொள்ளலாம். ஆனால் நானே என்னை கெடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடையாது. மறுபடியும் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் கெடுத்து கொள்ளாதபடி தேவன் விரும்பாத பழக்க வழக்கங்களினாலே. ஆமேன் ஆமேன். யாராவது சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்னும் தேவன் விரும்பாத அந்த பழக்க வழக்கங்களை இந்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவாராக. ஆமேன். இன்னும் கசப்போடு பைபிளில் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வேத வசனம், யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு பாருங்கள்.
என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆமென். அந்த கசப்பான வேற மனுஷன்தான் நல்லா கேட்போம் ஆண்டவர்கிட்ட, வேரோடு எடுத்து போட்டுருங்க, இந்த கசப்பு உள்ளத்தில் வேண்டாம், யார் மேலேயும் வேண்டாம், அவர் பாதத்தில் வச்சுருவோம். ஆமென். பொல்லாத காலத்தில் தான் வாழ்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு ஃபேமிலி ப்ரேயரில் இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நிறைய நேரங்களில் குடும்ப ஜபங்களில் கூட ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரியவன் சொல்கிறான், வெள்ளச்சலை கட்டணும்னு சொல்கிறாங்க, நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன சாட்சி இருக்குது? நிறைய நேரம் ஆராய்ந்து நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கான். நம்ம கவனமாக இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வச்சு சொன்ன காரியத்தை இல்லைன்னு சொல்லிடுறாங்க, வாக்கு பண்ணியதை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆமென். பெற்றெடுத்த தாயை தகப்பனை உதறிவிட்டு ஓடிடுறாங்க. ஆமென், ஆமென். உண்மையாக நடக்கு, இப்போ நடக்கு. ஆவிக்குரிய சபை தானே, யாரையும் வெளி பிரகாரமாக பார்த்து அவங்கள நீங்கள் ஒரு வெயிட் கொடுத்துடாதீங்க. யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு மேலே ஓவர் எஸ்டிமேஷனும் உங்களுக்கு வர வேண்டாம். ஆமென். அவங்க பாடு அவங்களோட. ஆனால் நானும் தேவனும் எப்படி இருக்கிறோம்? ஆமென், ஆமென். என்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குறாரு? என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ஆமென், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், என்னோட மேக்சிமம் லெவல். ஆமென். இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்திற்கு விரோதமாக நீங்கள் இன்னும் போராடவில்லை அப்படி சொல்லுது வேதம். ஆமென். அப்படின்னா என்ன? நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நமக்குள்ள வருகிற கோபம், வருத்தம், எரிச்சல், பெருமை, பொறாமை, ஆவிக்குரிய பெருமை நிறையா இருக்கும். கல்யாண வீடுகளில் பேசுகிறத கேட்டால் அப்படி வைக்கணும், இப்படி இருக்கணும், டௌரி வாங்க மாட்டோம். ஆனால் இல்லாத எல்லா ஒழுங்கற்ற கிரியைகளும், பொய், பொரட்டு, திக்கச்ச பிள்ளைகளை உதறி விடுகிற தன்மைகள், இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஆமென். ஆனால் தான் ஆண்டவர் காலையில் இன்னைக்கு பேசினார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்களாம். ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமென். நன்மைக்கு ஞானியா, தீமைக்கு பேதையா இருக்க சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்காத மகளே, பார்த்தனா நீ சோர்ந்து போயிடுவ. என்னைக்குமே நன்மைக்கு நான் ஞானியாயிரு, தீமைக்கு நீ என்னைக்கும் பேதையாயிரு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இன்னும் பைபிள் சொல்லுது, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து என் கூட இருக்கிறாரா நிறைய நேரம் அனலைஸ் பண்ணணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆவியானவரை துக்கப்படுத்தினா அவர் நம்மளை விட்டு எப்போ விலகி போகிறாருன்னு தெரியாது. ஆமென். அதனால் அந்த துக்கப்படுத்துகிற அனுபவங்களை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவாராக. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீர் விரும்பாத எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இரத்தத்தினாலே கழுவி அந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளினால் என்னை ஆசீர்வதியும். நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், நல்ல அனுபவித்து நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். நான் எதினால் விசேஷித்தவள், ஐயா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது
போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஐயா எதினால், இது எதினால், என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குதே, அவள் கொண்ட கண்மலையோ கூட செல்லுதே. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். ராஜா எதினால், இது எதினால், என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். ஆமென். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை கைவிடாத ஆண்டவர். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமென், ஆமென். நீயே உன் தலையில் மண்ணள்ளி கொட்டினாலும், ஆமென், அவர் பாதத்தில் சரணாகதி அடையும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு மறைவிடம் உண்டு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் அவர் பாதத்தில் உண்டு. ஆமென். நல்ல ஒரு பாடலின் கருத்தின் ஒரு பாடலை பாடப் போகிறோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றம். அடிக்கடி சொல்வேன்,
10 மாதம் நம்மளை சுமந்து பெற்றெடுத்த பெற்றோர், நம்ம 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள். ஆமென். உலகத்தில் நிறையா பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டில் ஒரு சொத்துக்காக இந்த தாய்க்குள்ளே எல்லாத்தையும் அபகரித்து அடித்து தாயும் தகப்பனையும் வெளியில் துரத்திட்டு அதை தனக்கு உடைமையாக்கி கொண்டு நான் ஒரு கஷ்ட காலங்களுக்குள்ளே இருக்கிறோம். கடைசி நாட்களில் குடிதான காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளேயும் அது புகுந்து விடாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக சிலரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே 2 பக்கம் உள்ள பெற்றோரும் அவளுடைய அம்மா அப்பா இவருக்கு அம்மா அப்பாவை போல பார்க்கணும். ஆமே. இவளுடைய தாயையும் தகப்பனையும் அவன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் போல பார்க்கணும். அதுதான் பிப்ளிக்கலாக ரைட்டான ஒன்று. ஆமே. இதை விட்டுட்டு இன்னைக்குள்ள சூழ்நிலைமைக்காக ஆமே தாயையும் தகப்பனையும் பரிதபிக்க விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு ஆமே இதுக்கு உள்ள காரியங்களை ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து கேட்காம விடமாட்டார். வேதத்தை எடுத்து வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பிள்ளைகள் மேலே தேவன் தீர்ப்பு செய்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறாராம். ஆமென். ஆமென். ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு வேதத்தை எடுத்த பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனோடு ஞானஸ்நானம் பெற்று உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிறகு ஆமென் இந்த ஹோலி கம்யூனியனில் பங்கெடுத்த பிறகு தேவ கிருபையினால் இவைகளில் சொல்லப்பட்ட உன்னை போல பிறனை நேசி. இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச தாயை தகப்பனை உதறி விடுகிறத தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஆமென். யாராக இருக்கட்டும். ஆமென். கண்டிப்பாங்க அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பார்க்குறேன் பிள்ளைகள் வாழ்க்கையில் பயமே இல்லை. நான் பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்குற ஒரு காரியம் தெய்வ பயமும் இல்லை, மனிதாபிமானமும் இல்லை. ஆமென். ஃபண்டமெண்டல் ஃபார்முலாங்க. உன்னை போல் பிறனையும் நேசி. உனக்கு ஒருத்தர் என்ன செய்ய நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய். அதுதான் பைபிள் சொல்லுது. தங்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடிக்கொண்டு தங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு தாந்தோன்றித்தனமாக போகிற அந்த கிரியைகளை தேவன் அருவருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை காப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இந்த நியூ அகாடமிக் இயரில் படிக்கிற பிள்ளைங்க நிறையா இருக்கிறீங்க. டாக்டரேட் பண்ணுற பிள்ளைங்க நிறையா இருக்கிறீங்க. நம்ம ஆலயத்துக்குள்ளே MBBS படிக்கிற பிள்ளைங்க நிறையா இருக்கிறீங்க. ஆமென். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். இந்த நியூ அகாடமிக் இயரில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் பலகையை எடுத்து அவர் விரலினால் எழுதப்பட்ட 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை என்ன அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது. அம்மா அப்பாவுடைய ஜெபம் நமக்கு ரொம்ப வேணும். அட் த சேம் டைம் மனசில் கூட அவங்க சஞ்சலப்பட்டு, மனசில் கூட அவங்க வருத்தப்பட்டு, அந்த வருத்தமும் அந்த கஷ்டமும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஆமென். ஆனால் பெற்றோர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பிள்ளைகள் செல்லுகிற அந்த காரியத்துக்கு தயவாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கிற பரிதாப குரல் எழுமும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு காரியத்தை, என்னம்மா அவங்கெல்லாம் அப்படி பேசும்போது இப்படி கேட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லை அப்படி கிடையாது, அமைதியில் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன்னா லேசாக கேட்டு போயிடும், அவர் கேட்டால் கரெக்டாக கேட்பார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் அம்மா அப்பா அமைதியாக போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கைகளினால் எழுதினப்பட்டது நீ பூமியிலே நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் நல்லா இருக்கணும்னா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஆமே. எழுந்து நின்று ஆராதனைக்காக அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர்
அண்டி இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். எந்த கசப்பு வெறுப்பு குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணையோட பிள்ளைகளுக்கு மேலே இருந்தால் எல்லாம் மன்னிச்சு இந்த சரீரத்தை நம்மளே கஷ்டப்படுத்தியிருந்தோன்னா வேதனைப்படுத்தின அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து இந்த காலை ஆராதனைகளை நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த திருவிருந்து ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆராதனை நாவியோடு முழு மனதோடு முழு பலத்தோடு பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள். கைதாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ப இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல முழு மனதோடு என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருமுனிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலுமே பெரியவர் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள். கைதாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே கரங்களை கட்டி சத்தத்தை உயர்த்தி முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாடினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள். கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும்
அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதோ மீட்ட இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதோ ஆற்ற இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் நல்ல ஆவியோடு பாட கேட்கிறேன், கருத்தோடு பாட கேட்கிறேன். தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் உலகத்தில் இருப்போனிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைமாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைமாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைமாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 அற்புதங்களை செய்பவரே, பெரியவரே. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ளே வந்திருக்கிறோம். முழங்கால் படியிடும், முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு. கடந்த காலங்கள் எல்லாம் அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா எங்கோ சென்றிருப்பேன், மண்ணுக்குள்ளே சென்றிருப்பேன். ஆண்டவரை மறந்தே போயிருப்பாங்க. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரையா, ஆறுதல் தந்தீரையா, எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன். நீங்கள் செய்த நன்மைகளை 1 2 3 எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்ல முடியலை. நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் சொல்லி அழ யாரும் இல்லைப்பா. உங்கள் பாதத்தில் புலம்பின நாட்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்க. எங்களுடைய அழுகையை தொழுகையாய் மாற்றுவீங்க. எங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஐயா, இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா நேர் முழங்கால் படிக்கிடும்படி நம்மை உண்டாக்கின தேவனுக்கு எல்லா சின்ன பிள்ளைங்களும் நல்லா நேர் முழங்கால் படிக்கிட்டு, ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த புதிய மாதத்தில் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதப்படிகளை பற்றி பிடித்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கிருபை செய்யணும். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு இரக்கம் செய்யணும். உம்மை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. நீர் மட்டும்தான். நல்ல வலதுக்கு இதயத்தில் வைத்து பாடும்படி கேட்கிறேன். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள் நேர் முழங்கால் படியிடும்படி கேட்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும்
ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். சொந்தமென்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தமென்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை? எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை? சொந்தமென்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தமென்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை? எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை? நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான
காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆனந்தமும், உடைய வலது பாரசத்தில் எங்களுக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்கிற இந்த ஒரு நாள், இந்த நல்ல நேரங்கள் எங்களுக்கு நல்ல நேரங்கள் ஐயா. ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் உமது பிள்ளைகளை திருப்தியாக்கும். பேரின்ப நதியினால் உடைய ஜனத்தின் தாகம் தீர்க்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள் மீதி பகுதிகளை பொறுப்படுத்தி நடத்தணும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நல்ல அனுபவங்களை தந்தவர் ஐயா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நல்ல மாற்றங்களை தாரும். விட வேண்டியதை விட்டுவிட கிருபைகளை தாரும். எடுத்துக்கொள்ள வேண்டியவைகளை எடுத்துக்கொள்ள கிருபைகளை தாரும். எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தருணும். உம்முடைய நல்ல ஆவியங்களை செம்மையான வழியில் நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், ஆண்டவரே, விசேஷமாக எல்கேஜி முதல் ஹையர் ஸ்டடீஸ் வரை படிக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நியூ அகடமிக் இயர், எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பணிகளை செய்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வகுப்பறைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிரியர்கள், ஆண்டவரே, நல்ல டீச்சிங், நல்ல கோச்சிங், ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் தந்து ஆண்டவரே, ஆசிரியர்களாய் பணியாற்றுகிற பிள்ளைகள் எல்லைகளிலும் அவர்களுடைய வகுப்பறைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்கள் ஆண்டவர் ஒரு பிளஸ்ட் இயரா, ஒரு விக்டோரியஸ் இயரா ஆசீர்வதித்து தரும் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும், சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஊற்றும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.